இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவில் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள், கடமைகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாம் பார்த்தால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிகமான பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களை பற்றி எத்தனையோ தத்துவ மேதைகள் எத்தனையோ வரிகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்றோர்களுடைய மகத்துவத்தையும் மாண்புகளையும் பற்றி பேசியிருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எவரும் பேசியது கிடையாது. ஒரு அறிஞர் எழுதி வைத்திருக்கிறார். பெற்றோரை பற்றி எழுதுகின்ற பொழுது, நான் பெற்ற முதல் இரத்த தானம் என் அம்மாவின் பால். உலகத்திலே நான் பெற்ற முதல் இரத்த தானம் என் அம்மாவின் பால் என்றால் தன் இரத்தத்தை தான் அந்த தாய் பாலாக மாற்றுகிறார். தன் பெற்றோருக்கு என்னவெல்லாம் எனக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை மனிதன் உணர்வதில்லை. அவன் அதை உணர்கின்ற பொழுது பெரும்பாலும் எந்த பெற்றோரும் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பதில்லை என்று இன்னும் ஒரு சரி எழுதி வைத்திருக்கிறார். என் தாயும் தகப்பனும் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு நாளும் புரியாது. அது புரிகின்ற பருவத்தை அடைகின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் உயிரோடு இருப்பது கிடையாது. என்னை நடக்க வைத்து அழகு பார்த்து ரசிப்பதை விட நான் நடை பயிலும் பொழுது விழுந்துவிடக் கூடாது என்பதில்தான் என் அம்மாவின் கவனம் இருக்கும் என்று இன்னும் ஒருத்தர் எழுதி வைத்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என் நிறம் பார்க்க முன், என் குரல் கேட்க முன், என் குணம் அறிய முன், என்னை முதலில் விரும்பிய பெண் நான் இந்த உலகத்திலே முதலாவது விரும்பிய பெண்ணும் என்னுடைய அம்மா தான். நான் யார் என்று, என் குணம் என்னவென்று, என் நிறம் என்ன, என் குரல் என்ன ஒன்றுமே தெரியாமல் முதலில் என்னை விரும்பிய பெண்ணும் இந்த உலகத்திலே நான் விரும்பிய முதல் பெண்ணும் என்னுடைய அம்மாதான் என்று இன்னும் ஒருத்தர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி தாய் தகப்பனுடைய மதிப்பு, தாய் தகப்பனுடைய மகத்துவத்தை பற்றி ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோரை என்கின்ற பொழுது சிறுபிள்ளைகள் அளவு கடந்து நேசிப்பவர்கள் அவர்களைத்தான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது பெற்றோரை நேசிப்பதற்கு யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோர் வயது முதிர்ந்த நிலையை அடைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு உன்னை தவிர உலகத்திலே உதவி செய்வதற்கு வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் உன்னிடத்திலே தஞ்சம் புகுந்த பின்னால் அவர்களை நேசிப்பதிருக்கிறதே, இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார். வகபா ரப்புக் அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் இயற்றிவிட்டார், இந்த உலகத்திலே அவனை தவிர யாரும் வணங்கக்கூடாது, அவனை மாத்திரம்தான் ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுடைய அசைக்க முடியாத கட்டளை. அடுத்த கட்டளை என்னவென்று பாருங்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை பெற்றவர்களோடு உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் சட்டம் இயற்றவில்லை, பெற்றவர்களையும் படைத்து அல்லாஹ் சட்டம் இயற்றி இருக்கிறார். அவன் தீர்ப்பளித்து விட்டார். இது எல்லோருடைய கட்டாயமான கடமை என்று தன் கடமைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்து உன்னிடத்திலே அவர்கள் வந்துவிட்டால் அவர்களை நீ மோசமாக உஃப் என்ற பதத்தை கூட நீ பயன்படுத்தாதே. இதற்கு தமிழிலே கீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று சொல்லுவார். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், கீ என்பதை ஒரு மலத்தை பார்த்து நாம் சொல்லுகின்ற ஒரு வசனம், ஒரு சொறி பிடித்த நாயை பார்த்து சொல்லுகின்ற ஒரு சொல் கீ என்றால் இதைவிட அசிங்கமான ஒரு சொல் கிடையாது. அல்லாஹ் கீ என்று சொல்லவில்லை. உஃப் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதைவிட எங்களுடைய பார்வையால், எங்களுடைய சொல்லால் அடுத்தவருடைய மனதில் நோக குறைந்த அந்தத்தில் உள்ள ஒரு சொல் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அந்த இடத்திற்கு அல்லாஹ் அந்த சொல்லை பயன்படுத்தி இருப்பான் என்று அந்த வாயை பிசுக்கிறோம், அதுவும் அது வைத்து
உருக்கி பார்க்கிறோமே அதுவும் அதிலே பெற்றோர்களுடைய மனநோக நடந்துவிடக் கூடாது. உஃப் என்று கூட அவர்களுக்கு முன்னால் நாம் சொல்லாலோ செய்கையின் மூலமாகவோ நாம் வெளிப்படுத்தக்கூடாது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, ஏதாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டங்கள் ஏற்பட்டால் கண்ணியமான முறையில், ஒழுக்கமான முறையில், சங்கையான வார்த்தைகளின் மூலம் பணிவோடு பயபக்தியோடு அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சொல்லுங்கள் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தனி வசனத்தின் மூலம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதை சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 3 ஆயத்துகளில், ஒரு ஆயத்தில் 2 கட்டளைகள், 3 ஆயத்துகளிலும் 2 கட்டளைகளை சேர்த்து சொல்லி இருக்கிறார். அந்த 2இல் ஒன்றை எடுத்து ஒன்றை விட்டாலும் அந்த 2மே கூடாது. அந்த 2ஐயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லீமும் செய்வது கட்டாயமான கடமை சொல்லுகிறார்கள். பாருங்கள், அந்த 3 வசனங்களும் நான் அரபியிலே சொல்லவில்லை, நேரமிடம் கொடுக்காது என்ற காரணத்தினாலே. அஃபீஉல்லாஹ் வ அஃபீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஒருத்தர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், ஆனால் ரசூலை பின்பற்ற முடியாது என்றால் அவன் உண்மையான மூமினாக முடியாது. நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்கிறேன், எனவே அவர்களுக்கு நான் வழிபடுகிறேன், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நஊது பில்லாஹ் என்று யாராவது சொன்னாலும் அதுவும் எடுபடப் போவதில்லை. 2ஐயுமே நிறைவேற்றி ஆக வேண்டும். 2இல் ஒன்றை எடுக்கிறேன், ஒன்றை விடுகிறேன், சரிவராது. 2வது வசனம் வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். வருடத்திற்கு ஒரு தடவை வேண்டுமானால் ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவது எனக்கு சரிவராது, நான் அதை செய்ய மாட்டேன் என்றால் அவனும் உண்மையான முஸ்லீமாக முடியாது. அல்லது தொழுகிறேன் எவ்வளவு வேண்டுமானாலும், நான் சம்பாதித்த பணத்தை ஒரு சதமும் நான் வீணாக கொடுக்க மாட்டேன், ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அதுவும் எடுபடாது. தொழுகையையும் நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சம்பூர்ணமான முஸ்லீமாக மாறிவிடுகிறார். இந்த 2 ஆயத்துக்களை போலவே அனிஷ்குருனி வலிவாலிதைக்க, உங்களை படைத்த என்னை நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களை பெற்றவர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு வேண்டுமானால் வழிபடுவோம், ஆனால் தாய் தகப்பனுக்கு அப்படி கட்டுப்பட முடியாது என்று சொன்னாலும் கூட இவனும் ஒரு உண்மையான மூமினாக ஆக முடியாது என்பதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 3 குர்ஆன் வசனங்களின் மூலம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு தன்னுடைய கடமையோடு பெற்றோர்களுடைய கடமையை இணைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த இடத்திலே ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்கள் என்று இஸ்லாத்திலே சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களுக்கு தௌபா இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டார். 2 தொழுகைக்கு இடையிலே நடந்த பாவம் மன்னிக்கப்படும், 2 ஜும்மாக்களுக்கு இடையிலே நடந்த பாவம் மன்னிக்கப்படும், 2 ரமதான்களுக்கு இடையிலே நடந்த பாவம் அந்த ரமதானுடைய பரக்கத்தினால் மன்னிக்கப்படும் என்று எண்ணோர் என்ன பல ஹதீசுகள் வருகிறதோ அத்துணை ஹதீசுகளிலும் இரசுனிபத்தில் கபாயிர், பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால், பெரும் பாவத்திற்கு அந்த மன்னிப்பு கிடையாது. தானாக மனம் திருந்தி அந்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன் என்று வருந்தி அதற்கு உள்ளாலுள்ளவர் உறுதியாக தௌபா செய்யாமல் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லையே. அப்படியான பெரும் பாவங்களிலும் ஆக பெரும் பாவங்கள் எது தெரியுமா என்று கேட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அம்சங்களை சொன்னார்கள். அல் இஷ்ராகு பில்லாஹ் வ உக்கூகுல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் பெற்றோர்களை நோவினைப்படுத்துவதும். மனிதன் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பி உங்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றிருக்கிறேன், 5 நேர தொழுகையை கச்சிதமாக தொழுது முடித்து விடுவேன், நிறைவேற்ற வேண்டிய ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுப்பேன், ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பேன், இறுதி கடமையாம் ஹஜ் வசதி வந்து விட்டால் அந்த ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவேன், அனைத்தையும் செய்துவிட்டால் நான் சுவர்க்கம் புகழாமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் சொல்லப்பட்ட இந்த 5 விடயங்களை, நீ சொன்ன விடயங்களை கச்சிதமாக செய்து முடிக்கிறார்களோ அவர்கள் சாலிஹீன்கள், நபிமார்கள், சுஹதாக்களோடு எழுப்பப்படுவார்கள். இல்லா ஐயஉத்த வாலிதை, உம்மவாப்பட மனம் நோகாமல் நடந்தாலே சரி.
உம்மவாப்பட மனசை நோகடிக்காமல் இந்த கடமைகளை அவர் செய்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த நபிமார்களோடும் சுகதாக்களோடும் சாலிஹீன்களோடும் கியாமத்திலே எழுப்பாட்டப்படுவார்கள் என்றால் இதற்குள்ளே ஒரு மறைந்த ஒரு பொருள் இருக்கிறது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்யலாம், நெத்தி தேய சொல்லலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் தர்மம் செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் இதை செய்து கொண்டும் இந்த பாவத்தையும் நீங்கள் செய்ய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எத்துணை ஹஜ்ஜு, எத்துணை நோன்பு, எத்துணை கோடி தர்மம் கொடுத்து சதக்கா கொடுத்து நிலைநாட்டினாலும் நிறைவேற்றினாலும் தாய் தகப்பனுடைய மனது நோக நடந்தால் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். லஅனல்லாஹுல் ஆக்கலி வாலிதை, யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களை மனம் நோக நடக்கிறார்களோ அவர்கள் நாசமாகி போவார்களாக என்று அல்லாஹ் சாபமிடுகிறான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் சாபமிட்டவன் இந்த உலகத்தில் உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. கண்ணியமான கனவான்களே, சொல்லப்பட்ட இந்த ஹதீசுகள் இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலே கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த தாய் தகப்பனை நோகடிப்பது என்றால் என்ன? அவர்களை கை நீட்டி அடிப்பது அல்லது எட்டி உதைப்பது, இதுதான் நோவடிப்பது என்பதா? புகாரியுடைய கிதாபிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த புகாரி ஷரீஃபிலே பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஹதீஸை 3 இடங்களில் பதிவு செய்கிறார். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணக்கத்தார். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பன்மாரோடு எப்படி நடந்து கொள்கிறோம்? தாய் தகப்பனை நோகடித்த காரணத்தினாலே அது நோகடித்த விதம் என்ன என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியமாக இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அவர்களுக்கு இந்த உலகத்திலே நேர்ந்த கதி என்ன? சாதாரணமானவர் அல்ல. ஜுரைஜ் ஊருடைய கடைக்கோடியிலே ஒரு தொங்கல் பகுதியிலே ஒரு மரத்துக்கு மேலால் ஒரு கூடாரத்தை அடித்து தன்னை வணக்கத்திற்காக வேண்டிய இரவு பகலா 24 மணி நேரமும் தியானத்திலே இருக்கிறார், இபாதத்திலே இருக்கிறார். அவருடைய நோக்கம் கண் இமைக்கும் அந்த கணப்பொழுது கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதல்ல. அவருடைய சிந்தனையை பாருங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யாமல் கழியக்கூடாது என்பதுதான் அவருடைய லட்சியம். புரிந்து கொண்டீர்களா? பாவம் செய்வதல்ல, ஒரு ஹராமான பார்வை பார்ப்பதல்ல, பாவமும் செய்யாமல் நன்மையும் செய்யாமல் ஒரு கணப்பொழுதும் என் வாழ்க்கையில் கழியக்கூடாது. ஒரு ஹராத்தை நான் பார்க்க மாட்டேன், அனாவசியமாக அல்லாஹ்வோடு தவிர வேறு யாருடனும் நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் என்று தனக்குத்தானே கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு வணக்கத்திலே நிலைத்திருக்கிறார். இப்பொழுது இவருடைய தாய்க்கு தன் மகனிடத்தில் ஒரு தேவை ஏற்படுகிறது. மகனே ஜுரை என்றார். தாயுடைய சப்தம் கேட்கிறது. 2வது தடவை அந்த சப்தம் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. ஜுரைஜே, இவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார். யா அல்லாஹ், நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கு ஒரு மகலூக், என்னுடைய தாய் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இபாதத்தும் உன்னுடைய தியானத்தும் எனக்கு முக்கியமா அல்லது என்னுடைய தாயுடைய பேச்சுக்கு நான் பதில் கொடுப்பது முக்கியமா என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் யா அல்லாஹ், எனக்கு என் தாயோடு அவளுடைய பேச்சுக்கு பதில் கொடுப்பதை விட உன்னோடு தியானிப்பதில் தான் இன்பம் இருக்கிறது. எனவே நான் பேச மாட்டேன் என்று தனக்குள்ளே ஒரு முடிவெடுத்துக் கொண்டு இபாதத்திலே நிலைத்திருக்கிறார். உம்மவாப்புக்கு விருப்பம் இல்லாம திருமணம் முடிக்கல, உம்மவாப்புக்கு விருப்பம் இல்லாம ஒருத்திய கல்யாணம் கட்டிட்டு வந்து முன்னால காட்டல்ல, உம்மவாப்பட விருப்பம் இல்லாம மனைவியிட சொல்லுக்கு கட்டுப்படல, படைத்த ரப்புடைய தொடர்போடு இருக்கிறார் ஜுரைஜ். அவர் எவ்வளவு பெரிய மகான் என்பதை பின்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. தாய் அழைத்து பார்த்து பதில் சொல்லவில்லை. பெற்ற தாய் நான் அழைக்கிறேன் என்பதை விட நீ எனக்கு பதில் சொல்லவில்லையா? நிச்சயமாக சத்தியமாக யா அல்லாஹ், என்னுடைய மகன் ஜுரைஜ் என்னுடைய பேச்சுக்கு இவன் பதில் அளிக்கவில்லை, ஒரு விபச்சாரியின் முகத்திலே முழிக்காமல் இவனுக்கு சாவு வரக்கூடாது என்று போய்விட்டார். காலங்கள் உருண்டோடுகின்றன. அந்த ஊரில் திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி கருத்தரித்து குழந்தை பெற்றெடுத்தால் ஊருக்கு அம்பலமாகி விடுகிறது. திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி குழந்தை ஈண்டெடுத்து அவருக்கு அந்த குழந்தை யார் என்று ஊர் பஞ்சாயத்து விசாரிக்கிறது. இவள் யோசிக்கிறாள், தன்னுடைய காதலனை ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு இடையனின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு தாயாகிறாள். அவன் சமூகத்திலே ஒரு அற்பமானவன்,
அவனை பிடித்தால் தண்டித்து விடுவார்களோ என்ற பயத்தினாலோ என்னமோ இவள் அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஊரிலே ஒரு கண்ணியமானவரை சொன்னால் அதை மூடி மறைத்து விடுவார்கள் என்ற நட்பாசையில் அந்த ஜுரைஜுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி ஆரவாரத்தோடு ஆக்ரோஷமாக கைகளிலே தடிகளையும் ஆயுதங்களையும் ஏந்திக் கொண்டு ஜுரைஜு வணக்கம் செய்து கொண்டிருந்த கூடாரத்தை சுற்றி வளைத்து விட்டார். அப்பாவி மனிதர், என்னமோ ஏதோ தெரியவில்லை. அவர்தான் யாருடனும் உலகத்திலே எந்த தொடர்பும் இல்லையே, என்ன சத்தம் கேட்டாலும் என்ன கூக்குரலிட்டாலும் அவர் ஏதற்கும் பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தியானத்திலே இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! மரம் உசுப்பப்படுகிறது, கூடாரம் அடித்து நொறுக்கப்படுகிறது. அவசரமாக வெளியே வந்து பார்த்தால் ஊர் மக்கள் எல்லாம் ஆக்ரோஷம் அவர் மீதுதான் வைத்திருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார். மெதுவாக கீழே இறங்கி என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறீர்களா என்று அவரிடத்திலே கேட்ட நேரத்திலே காலும் புரியவில்லை, தலையும் புரியவில்லை, மேலும் கீழுமாக விழிக்கிறார். அந்த பெண் முன்னால் தள்ளப்படுகிறாள். இவருடைய முகத்தை பார் என்று ஒருவர் சொல்ல முகத்தை பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்படுகிறது. கையில் இருந்த குழந்தை அதற்கு தகப்பன் நீதான் என்று இந்த பெண்ணே சொல்லுகிறார். மூணாவது ஒருத்தர் சொன்னால் சமாளிக்கலாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இமாமே நேற்று இரவு என்னோடு ஜினா செய்துவிட்டு இந்த ஹதீஸ் பாடம் நடத்துகிறீர்களோ என்று. சுப்ஹானல்லாஹ். அவள் சொல்லுவதை சொல்லட்டும், நீங்கள் பாடத்தை வாசித்து விடுங்கள் என்றால் இந்த மாணவர்கள் அது எப்படி முடியும்? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு வந்து உங்களிடத்தில் என்ன பாடம் படிக்க வேண்டியிருக்கு? சொல்லி முடிக்கல்ல, திடீரென்று ஒரு மனிதர் ஓடோடி வந்து அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய வீடு நெருப்படுத்தி விடுகிறது, உன்னுடைய குழந்தைகள் உள்ளே சத்தம் விடுகிறார். முதலாவது அணைக்க பாய்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி. இந்த குழந்தைகளை காப்பாற்றியதற்கு பின்னால் அந்த பெண்மணி இமாம் ஷாஃபியுடைய காலடியிலே வந்து விடுகிறார். தலைவா, என்னை மன்னிச்சிருங்க, இன்னென்ன ஆட்கள் சேர்ந்து எனக்கு பணம் கொடுத்து இந்த விடயத்தை செய்யுமாறு ஏவினார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதை மூணாவது ஒருத்தர் வந்து சொல்லி இருந்தால் சமாளிக்கலாம். ஒரு பெண்ணே வந்து எனக்கு முன்னால் 4 பேரிடத்திலே நீ என்னோடு இரவு படுக்கையை பகிர்ந்து கொண்டாய் என்றால் மறுப்பதற்கு அங்கு எங்கிருக்கிறது? நான் நபி அல்ல வகை வருவதற்கு. ஜுரைஜுடைய பிள்ளை பேசிய மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஓதினேன். அடுத்த கணவே அல்லாஹ் அதற்குரிய ரியாக்ஷனை காட்டிவிட்டார். இப்பொழுது இதே நிலை நடக்கிறது. அவசரப்படாதீர்கள். எவ்வளவு பெரிய மகான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் மூலம் உணர்த்தினார். முஸ்லிம் ஷரீஃப் ஒரு ரிவாயத்திலே அவர்களுடைய முபாரக்கான கலிமா விரலை குழந்தையுடைய தொப்புளில் வைத்து அமிழ்த்தி, அல்லது அவர்களுடைய முபாரக்கான உள்ளங்கையை பிறந்த புள்ள அன்று பிறந்த பாலகருடைய தலையிலே கையை வைத்து, என் குழந்தாய், அல்லாஹுவை ஆணையாக வைத்து கேட்கிறேன், சத்தியமாக சொல், உன் தகப்பன் யார்? எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார். அந்த குழந்தை வாய் திறந்து பேசுகிறது, இந்நாள் தான் என்னுடைய தகப்பன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். ஹதீஸிலே முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஒரு விபச்சாருடைய முகத்தில் முழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்பதோடு அந்த சாபம் நின்ற காரணத்தினால் அந்த விபச்சாருடைய முகத்திலே முழித்ததோடு தப்பிக்கொண்டார். ஒரு விபச்சாரியோடு சேர்ந்து நீ ஜினா செய்யாமல் உனக்கு மரணம் வராது என்று சொல்லி இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த ஜுரைஜி தாயாகுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆராப் என்ற ஒரு இருக்கிறது சுவர்க்கத்தில். அது சுவர்க்கம் அல்ல, நரகம் அல்ல. ஒபைனகுமா ஹிஜாப், நரகத்திற்கும் சுவர்க்கத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். வஅலல் ஆராஃபி ரிஜால், அந்த இடத்திலே சில ஆண்கள் இருப்பார், சில மனிதர்கள் இருப்பார். அவர்களுக்கு இடது பக்கம் திரும்பினால் நரகம், வலது பக்கம் திரும்பினால் சுவர்க்கம். தெளிவாக அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் அவர்களை பற்றி சொல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் தெரியுமா அவர்கள்? என்ன சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. ஆமா, அவர்கள் யார் என்றால், தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு சென்று தன்னுடைய இன்னுயிரை அல்லாஹுடைய கலிமா இந்த உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷஹீதுகளாகி வீரம் மரணம் அடைந்த தியாகிகள். அந்த ஷஹாதத் அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாத்ததே. தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் வெளியே சென்ற காரணத்தினாலே அவர்களுக்கு சுவர்க்கம் தடைப்பட்டது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு வாலிபர் வருகிறார், யுத்தத்திற்காக பேர் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்னுடைய பெயரையும் எழுதிக் கொள்ளுங்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயது முதிர்ந்தும் தாய் தகப்பனை பார்த்துக் கொள்ள யாரும் இருக்கிறார்? யாரும் இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்ப நீ ஜிஹாதுல போய் மரணம் அடைந்தால்
அவர்கள் கதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் நாயகமே. உன்னுடைய ஜிஹாத் அந்த உம்ம வாப்புக்கு பணி செய்வதில் தான் இருக்கிறது என்பதை, இதைத்தான் தாய்மாருடைய காலடியிலே சுவர்க்கம் இருக்கிறது என்றார்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட தத்துவம் இந்த உலகத்திலே தாய் தகப்பனை பற்றி பேசியவர்கள் யார்? அந்த உம்ம வாப்ப விருப்பம் இல்லாமல் எத்துணை அநியாயங்கள், எத்துணை பேர் திருமணங்கள், சுப்ஹானல்லாஹ், எத்துணை பேர் சொத்துக்களை சொந்த உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கொடுக்காமல் சில பெற்றோர்கள் நம்பி மூத்த மகனுடைய பேரில் எழுதி வைத்திருப்பார். அதெல்லாம் பேசுவதற்கு இங்கு நேரம் இடம் கொடுக்காது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உம்ம வாப்பவை நோவினைப்படுத்துவது என்றால் என்ன என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? தொழுகையிலே இருக்கிறார், இபாதத்திலே இருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு தாய் அழைத்தால் சலாம் கொடுத்து விட்டு உடனே அந்த தாயுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே பெற்றோரை நோவினைப்படுத்திய குற்றத்தில் சேரும் என்றால் அடுத்தவைகளை நாம் யோசித்து பார்த்துக் கொள்வோம். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தாய் தகப்பனை பற்றி எழுதுகின்ற பொழுது, பிர்ருல் வாலிதைன் அலைக்கதை, உம்மா வாப்புக்கு கடமை செய்தது நீங்க சும்மா தானமா செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்லப்பா, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன், பிறவி உபகாரம். வழக்கெடுத்த பிள்ளைய பார்க்கிற மாதிரி அல்ல, உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு கடமைகளை செய்வது உன் உபகாரம் அல்ல, நீ செலுத்த வேண்டிய கடன். ஆனால் நீ எவ்வளவு மோசமாக அவர்களோடு நடந்து கொள்கிறாய். தப்புலுகுல் ஜன்னத பிஸாமிக் வஹிய தஹ்த அக்தாமிக் உம்மிக், சுவர்க்கத்தை எங்கெங்கோ எல்லாம் தேடி அலைகிறார். ரமலான் வந்தா கடைசி 10 உம்ரா போகாமல் அவருக்கு நிம்மதி வராது. நோன்பு வந்தால் ஒரு 1 கோடி 2 கோடி ஜக்காத்து கொடுக்காமல் அவருக்கு தூக்கம் போகாது. எல்லாம் செய்கிறார். சொர்க்கத்தை எங்கெங்கெல்லாமோ தேடுகிறாய். ஆனால் அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற உன்னை பெற்ற தாய் தகப்பனுடைய காலடியிலே இருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய். அந்த சுவர்க்கத்தை தொலைத்து விட்டு வேறெங்கெங்கோ எல்லாம் நீ சுவர்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். கண்ணியமான கனவான்களே, தன்னுடைய மார்பகத்திலிருந்து தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி உனக்கு அவள் ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். எத்துணை இரவுகள் உனக்காக வேண்டி அவள் தூக்கம் விழித்திருப்பாள். நாங்கள் தகப்பனாகி எங்களுக்கு பிள்ளை பிறந்து எங்கள் மனைவி இடத்திலே அந்த பிள்ளை பால் குடிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தாய்மாருடைய பொறுமதி கொஞ்சம் வேணும் எங்களுக்கு புரிய வருகிறது. இதைத்தான் சொல்லுகிறார். அழகான அரபு தெரிந்தவர்களுக்கு இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கு, இன்பமாக இருக்கு. சொல்லுகிறார்கள், தான் மலம் கழித்தாலும் கூட தன் வலக்கரத்தினால் அந்த அசுத்தத்தை கழுகுவதை வெறுக்கக்கூடிய, அருவருப்பாக பார்க்கக்கூடிய அந்த தாய், நீ மலம் கழித்தால் அவளுக்கு எது வலதுகை எது இடதுகை என்று தெரியாது. அந்த இடதுகை சுருவம் இல்லாமல் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வலது கையினாலே உன் மலத்தை கழுவிவிட்டு அதே வலது கையினாலே அவள் சாப்பிடுவதை தொடர்வாள். இதுதான் தாய். குளித்துவிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டுமே, என் உடம்பு தெம்பானால் தானே என் மார்பகத்தில் பால் சுரக்கும். எனவே சாப்பாட்டை எடுத்து அதை வாயிலை எடுக்கும் பொழுது உன் அழுகை கேட்டால் தான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு அவள் தன் பசியை விட நீ பசியாற வேண்டும் என்பதற்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்தவள் தான் தாய். நீ நடந்து நடைபெறும் வரைக்கும் தன் மடியை அவள் தொட்டிலாக ஆக்கியவள் தாய். எது வந்தாலும் அதை உனக்கு தந்து அழகு பார்ப்பதுதான் தாய். 2 பிள்ளைகளோடு ஒரு பிச்சைக்காரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வர 3 பேரித்தம்பழங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையாருடைய வீட்டிலே இருக்கிறது. ஆளுக்கு 1 என்று 3ஐயும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த தாய் 2ஐ குழந்தைக்கு கொடுத்து விட்டு அந்த குழந்தைகளை அழகாக சாப்பிடுவதற்கான ஏற்பாட்டை செய்து முடிப்பதற்குள்ளே அந்த 2 பேரீச்சங் கனிகளையும் 2 பிள்ளைகளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த தாயும் பல நாள் பட்டினி அந்த பேரீச்சம் பழத்தை 2ஆக பிச்சு வாயிலே திணிக்கும் பொழுது ஏக்கத்தோடு அந்த குழந்தைகள் அந்த பேரீச்சம் பழத்தை பார்க்க அந்த பேரீச்சம் பழத்தையும் 2 துண்டுகளாக்கி ஆளுக்கு 1 கொடுத்து தன் பசியோடு இருக்கின்ற இந்த தாய் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த தாயை பார்க்கின்ற பொழுது, அவள் அன்பை பார்க்கின்ற பொழுது உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு காட்டுகின்ற அன்பை விட என்னுடைய ரப்பு இந்த அடியார்களோடு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். தாய் என்பது அதுதான். இதைத்தான் சொல்லுகிறார்.
பசி என்று வந்துவிட்டால் அவள் உனக்காக எல்லாமே மறந்து விடுவாள். உன் பசியை போக்க வேண்டும், எது கிடைத்தாலும் உன் சந்தோஷத்தையே முக்கியப்படுத்துபவள் அவள்தான் தாய். மின் மரதின் ஔஷிகாயா, ஏதாவது நோய், இரவு விழிக்க விழிக்க முணங்கிக் கொண்டே இருக்கிறாய், ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் அபுஹரத் மினல் அசஃபி ஃபௌகன் நிஹாயா, என் பிள்ளைக்கு என்ன நேர்ந்ததோ அங்கு திருப்புவாள், இங்கு திருப்புவாள், வயிற்று வலிக்கு அதை கொடுத்து பார்ப்பாள், சேலை கொடுத்து பார்ப்பாள், இரவு முழுக்க தூக்கமில்லை, எவ்வளவு பணம் இருந்தாலும் அனைத்தையும் வைத்தியருக்கு வாரி இழைப்பாள். அவள்தான் தாய். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வலவு ஹுயிரத் பைன ஹயாதிக வ மௌத்திஹா லபலகத் ஹயாதக பிஅஹ்லா ஸௌத்திஹா. டாக்டர் சொல்லுகிறார், இரண்டு உயிர்களில் ஏதாவது ஒன்றைத்தான் பாதுகாக்க வேண்டும். தாயே, நீ தப்பினால் குழந்தை தப்புவது சாத்தியமில்லை. குழந்தையை பாதுகாத்தால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. யார் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் அல்ல, அந்த தாயிடத்திலே கேட்டால் உரத்த குரலில் அவள் கெஞ்சி அந்த வைத்தியரிடத்திலே மன்றாடுவது, நீ உலகத்திலே ஹயாத்தோடு பிறக்க வேண்டும், என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என் குழந்தை இந்த உலகத்திலே வாழவே. கண்ணியமான கண்வான்களே, நாங்கள் உம்ம வாப்புக்கு செய்த பணிவிடையும் உம்ம வாப்ப எங்களுக்கு செய்கின்ற பணிவிடையையும் ஒருவருக்கு எழுதும் பொழுது வித்தியாசம் என்ன தெரியுமா? தாய் தகப்பன் நாம் சிறுவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஜீவிய காலம் இந்த உலகத்திலே நீண்ட காலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நட்பாசையில் எங்களுக்கு பணி செய்கிறார்கள். ஆனால் நாங்களோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உம்ம வாப்பா, நாளைக்கு போய் சேர்ந்திருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அதுல துவா செஞ்சு கொள்ளுங்க, உம்மா ஐசியூல, வாப்பா ஐசியூல எழும்ப முடியாது, அல்லாஹ் நோயை குணமாக்குவானாக என்று தப்பித்தவரை நாம் துவா செய்தாலும் இல்ல, அதுல 85 வயசாச்சு, போதும் வாழ்ந்தது, நீ ஏதா, என்னால இயலா, என்னால முடியாது. வித்தியாசம் இதுதான். நாம் அவர்களுடைய மௌத்தின் மீது ஆதரவு வைக்கிறோம், அவர்கள் எங்களின் ஹயாத்தின் மீது ஆதரவு வைக்கிறோம். சமமாகவே முடியாது. கண்ணியமான கர்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, هذا وكم عاملتها بسوء الخلق مرارا فدعت لك بالتوفيق سرا وجهارا. நீ எவ்வளவுதான் அவர்களோடு மோசமான குணத்தோடு நடந்து கொண்டாலும் உள்ளத்தாலும் உரத்த குரலாலும் அவள் இருகரம் ஏந்தி உன் விமோச்சனத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துபவள் தான் தாய். இந்த பிள்ளை கொண்டு வந்துடக்கூடாது. நான் இறந்த பின்னால் என்னுடைய கபருக்கு மேலால் உன் பேரை எழுதிவை, அங்கு உன்னை நினைப்பதற்கல்ல, அங்கு உன்னை சுமப்பதற்கு என்று ஒரு தாய் எழுதி வைத்திருந்தார். தாங்குபவள் தாய்மார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் சொல்லுகிறார், கலம் மஹ்தாஜத் இந்தல் கிபரி இலை ஜஅல்தஹா மின் அஹ்வனில் அஷ்யாஇ அலை. இவ்வளவு செய்த உம்மா, இவ்வளவு செய்த தகப்பன் கை நீட்ட மாட்டார், கண்ணியமாகவே வாழ்வார். இயலாத காலத்திலே உன் பக்கம் கஞ்சமடைகின்ற பொழுது ஒரு பொருட்டாகவே அவர்களை மதிக்காமல், ஒரு ஓரத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு பொருளுக்கு கொடுக்கிற மதிப்பை கூட நீ கொடுக்காமல் அவர்களை அலட்சியப்படுத்துகிறாயே, இறைவனிடத்தில் நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகிறாய்? வகத்தம்த அலைஹா அஹ்லக வ அவுலாதக பில் இஹ்சான் வகாபல்த அயாதீஹா பின் நிஸ்யான். உள்ளத்தை தொட்டு நீ சிந்தித்துப் பார். என்ன ஒரு ட்ரிப்போ, ஒரு சாப்பாடோ, ஒரு விருந்தோம்பலோ வந்தால் முதலாவது நீ உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் தான் உட்படுத்துகிறார். என் மனைவிக்கு எது நல்லம், என் குழந்தைக்கு எது சிறந்தது, உன் தாய் தகப்பனை நீ அடியோடு மறந்து விட்டாய். அலைக்க அம்புகா வகுவயசீர் வப்பால அலைக்க உம்புகா வகுவ கசீர். ஒரு தாயை வச்சு பராமரிக்கிறது எவ்வளவு சிம்பிளான விஷயம், எவ்வளவு லேசான விஷயம். ஆனால் அவள் எவ்வளவுதான் சாப்பிட போகிறாள், எத்தனை கிலோ சாப்பிட போகிறாள், எத்தனை ரொட்டி சாப்பிட போகிறாள், எத்தனை கிலோ மாமிசம் சாப்பிட போகிறாள். ஒரு யானையை வைத்து வளர்ப்பது மாதிரி கஷ்டமா? அவ்வளவு சுலபம், அவ்வளவு சிம்பிள், அவ்வளவு இலகு. ஆனால் உன் பார்வைக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கு. உன் பார்வைக்கு மிகப்பெரிய ரத்த கண்ணீர் வடிக்கணும். எங்களுடைய சமூகத்தில் மாங்காங்க ஊர் பேர் சொல்ல நான் விரும்பவில்லை, முதியோர் இல்லங்கள் புதிதாய் முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அம்மா எழுதி வைத்திருந்தார், இது மனித காட்சி சாலை, இது மிருக காட்சி சாலை என்பதுதான். மிருகங்கள் பார்க்க வேண்டுமானால் அங்கு போகவே. அவள் எழுதியிருப்பது இது மனித காட்சி சாலை, அவ்வப்போது எங்களிடம் பால் கொடுத்த மிருகங்கள் வந்து எங்களை பார்த்து விட்டு போகும். அவ்வப்பொழுது எங்களிடத்தில் பால் குடித்த
நாலு காலுள்ள பகுத்தறிவில்லாத மிருகங்கள் எங்களை பார்த்து விட்டு போவார்கள் என்று அந்த முதியோர் இல்லத்தை பற்றி ஒரு அற்புதமான இந்த உலகத்தில் யாராலும் எழுத முடியாத ஒரு வரியை அவள் ஆதங்கத்தை எழுதி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்கெல்லாம் சம்பவம் சொல்ல இடம் போதாது. குகைக்குள்ளே அடைபட்ட நேரத்திலே அந்த குகை விலக வேண்டுமா என்ற உம்மக்கு விட என்ற ஒரு நாளும் என்ற மனைவிய பிள்ளைகளை நான் முந்தியது கிடையாது நாயனே, இதை வைத்து இந்த நெருக்கடியை விட்டு நீ என்னை பாதுகால் என்றால் என்ன ஆச்சரியம். கல் விலகியது. பொன்னெழுத்துக்களால் இஸ்லாத்திலே பொறிக்கப்பட்ட அற்புதங்கள். இந்த மார்க்கத்தை தான் மோசமான மார்க்கம் என்று சேர்பூசுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தாய் தகப்பனை பற்றி இஸ்லாம் பேசிய மாதிரி உலகத்தில் யாரும் பேசியது கிடையாது. சமீபத்தில் ஒரு வயது முதிர்ந்த தாய் ஆற்றை நோக்கி குளிக்கப் போகிறார். முக்கியமான ஒரு ஆண், எங்க நடந்து தருகிறீர்கள்? இல்ல வாப்பா குளிக்க போ. என் வீட்டுல குளிக்கலாம். இந்த பாத்ரூம் சாவிய தராம பிள்ளைகள் ஒப்ப நிகழ்ச்சி அவங்களுக்கு பாவிக்க தெரியாது. கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், தாய் தகப்பனுடைய சமூகத்துடைய நிலைப்பாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வஹாலா வமௌலாக்க கதுனஹா கானி தக்ஃபி. இவ்வளவு எல்லாம் நடக்கிறையாப்பா, உஃபி என்று கூட ஒரு உம்மா பாப்பா பார்த்து சொல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இவ்வளவு எல்லாம் அவர்களோடு மோசமா நடந்துட்டு நீ அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்ல போகிறாய்? வஆதபக ஃபீ ஹக்கிஹா பிஇகாபில் லதீஃப். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஹக்கை பற்றி பேசி இருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தத்துஆகபு ஃபீ துன்யாக பிஹுகூகில் பனி. உம்ம வாப்புக்கு நீ அநியாயம் செய்தால் எல்லா பாவத்திற்கும் மௌத்துக்கு பின்னால் தண்டனை வைத்த ரப்போ, இந்த உலகத்திலே தண்டனையை அவர்களின் மூலமாக நீ அவர்களுக்கு எப்படி நோவினைப்படுத்தினாயோ அதே மாதிரி உண்ட பிள்ளைகளின் மூலமாக உன்னை நோவினைப்படுத்தாமல் உன்னை மௌத்தாக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நீ செய்த பாவம் உன்னோடு மாத்திரமல்ல, உன் முழு பரம்பரையோடும் சம்பந்தப்படுகிறதே. நீ மாத்திரம் நரகத்துக்கு போறதல்ல, உன் பிள்ளையும் நரகத்துக்கு அனுப்பிட்டு போறாய். இறுதியாக நேரம் போய்விட்டது. தாய் தகப்பனுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கூடுதலாக தருவீர்கள் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயான் இந்த விடயத்தை சொல்லாமல் அங்க சம்பூர்ணம் பெறாது என்று நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், ரஹிமல்லாஹு வாலிதன் அஆன வலதஹு அலா பிர்ரிஹி. இங்க இருக்கிற வாப்ப மாத்திரம் நான் இறக்கமா கேட்டுக்கொள்றேன். இதை உம்மமாருக்கும் போயிட்டு சொல்லுங்க. எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு அநியாயம் செய்த அளவுக்கு நடக்காமல் இருக்கின்ற உம்ம வாப்புக்கெல்லாம் ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் எப்படி எங்கட புள்ள எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற அளவுக்கு நடக்காமல், அது சொத்தை பிரிப்பதாக இருந்தாலும் சரி, எங்கட பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற முத்தமாக இருந்தாலும் சரி. ஒரு சஹாபி வருகிறார், பார்க்கிறார், ஒரு குழந்தை வருகிறது. அந்த சஹாபி குழந்தை எடுத்து முத்தமிட்டு தன்னுடைய தொடையிலே அமர வைக்கிறார். இன்னும் ஒரு அதே அமைப்பில் ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தையை தூக்குகிறார், முத்தமிடாமல் காலிலே வைத்துக் கொள்கிறார். சமதாசனுக்கு எவ்வளவு துல்லியமாக தங்கள் தோழர்களை அந்த பாசறையிலே வளர்த்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பயான் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் அந்த சஹாபி வரவழைக்கப்படுகிறார். 2 பேரும் யாருடைய குழந்தை? என்னுடைய குழந்தை. யார சூழல்? ஒரு குழந்தைக்கு முத்தமிட்டதை கண்டேன், மறு குழந்தையை முத்தமிடாமல் வைத்ததை கண்டேன். இதற்கும் நீ அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாகவே. சில பேர பிள்ளைகளோடு அளவு கடந்த அன்பு, சில பேர பிள்ளைகள் வந்தால் தூக்கி எறிந்தால் மாதிரி வாடா போடா. ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பன் என்று இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் எதை செய்தாலும் பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கும் பிள்ளை வந்து அந்த பிள்ளை இடத்திலே பாரபட்சம் காட்டுகின்ற பொழுதே அவனும் ஒரு தாய் அல்லவா, அந்த மனிதனும் ஒரு தகப்பன் அல்லவா. தன் பிள்ளைக்கு அநீதம் இழைக்கப்படுகின்ற பொழுதே எங்களை பெற்ற நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ளாத மாதிரியே எங்களுக்கு பிறந்தவர்களுக்கு என்று வருகின்ற பொழுது நாமும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அந்த நேரத்திலேதான் அந்த தாய்க்கு எதிரான, தகப்பனுக்கு எதிரான நடவடிக்கையில் அந்த திருமணம் முடித்த பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைக்கு ஆளாக்காமல் உங்களுடைய பிள்ளைகளோடு எல்லோருடன் சரிசமனாக நடந்து கொள்கின்ற உம்ம வாப்புக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த ஒரு சைட மட்டும் பேசலாம். உம்ம வாப்பமாராக மோசமானவர்களாக இருப்பார். அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான கணவான்களை, குறுகிய காலம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய் தகப்பனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அவர்களுடைய காலடியில் இருக்கின்ற சுவர்க்கத்தை முதலாவதாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள்,
நல்லா யாதி வைத்துக் கொள்ளுங்கள். எத்துணை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அழியா செல்வம் அது. அதை களங்கப்படுத்தி விடாதீர்கள், அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். அவர்கள் எது செய்தாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. அவர்களை நோவினைப்படுத்தாமல் நாம் எங்களுடைய எஞ்சிய காலத்தை கழிக்க நாம் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்து தருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரிலே வாழ்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. அவர்களுக்கு இன்னொரு பல விடயங்களை செய்ய வேண்டுமே என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே உயிரோடு மண்ணுக்கு மேலால் இல்லாமல் போய்விட்டார்கள். நாயனே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கச்சிதமாக நிறைவேற்ற முன்னாலே எங்களை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் ரஹ்மானே. ஆனாலும் நீ சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாய். இந்த பெற்றோருக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் நாம் செய்தால் அவர்களுக்கு செய்த கடமைகளை செய்தவர்களாக மாறி விடுவோம் என்ற ஒரு திருப்தி இருக்கிறது. நாளிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த இருட்டான அந்த நெருக்கடியான கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. அவர்களை பார்ப்பதையும் பராமரிப்பதையும் ஒரு நாளும் எங்களுக்கு பாரமா காட்டிடாத யா அல்லாஹ், பெரிய பாக்கியமா கருதி அவர்களுக்கு பணி செய்கின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பாயாக. குழந்தைகளின் எதிர்காலங்களை உரிமையமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கின்றவர்கள் எங்கள் கண்களை குளிரச் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கல்வி ஞானத்தில் நீ பறக்கச் செய்வாயாக. கெட்ட மோசமான பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரியான நண்பர்களுடைய சகவாக்கங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயாக. சேத்தமா பலஸ்தீனிலே அதை சூழ இருக்கின்ற அரபு நாடுகளிலே அப்பாவிகளாக கொல்லப்படுகின்ற முஸ்லிம்கள் உயிர்களை பாதுகாத்திருப்பே. ஆங்காங்கே சிறை கூடங்களிலே நாளாந்தம் இரவு பகலாக பாலியல் ரீதியிலே துன்புறுத்தப்படுகின்ற அந்த பெண்களுடைய மானங்களை பாதுகாத்து ரஹ்மானே. எத்துணை விடயங்கள் நடந்தாலும் ஒரு பெண்ணை பர்தா இல்லாமல் காண முடியாத ஒரு நிலையில இருக்கின்ற அந்த தாய் குலத்தை அந்த அயோக்கியர்களுடைய கையில இருந்து பாதுகாத்து ரஹ்மானே. அவர்களுடைய மானத்தை பாதுகாத்து யா அல்லாஹ், உடைமைகளை பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ், யஹூதி நஸரானிகளுடைய சதித்திட்டங்களை செவிடுபடியாக்கிற யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக. வருகின்ற ஒரு தேர்தலில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் யாரெல்லாம் தொண்டு செய்யணும், பணி செய்ய வேண்டும் என்று நல்ல நீயத்தோடு வருகிறார்களோ அப்படியானவர்களை நீ ஆட்சியிலே அமர்த்தி வைப்பாயாக. பிளவுகள் பிரச்சனைகளை விட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும், பஞ்சம் பட்டினியை விட்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு கல்மாவை மொழிந்த நாவோடு சுவர்க்கத்திலே காட்சிகளை பார்த்து ரசித்த கண்ணோடு சிரித்த முக